மத்திய சென்னை வட சென்னை பகுதியை தவிர்த்துவிட்டு தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை இன்று வாக்குப்பதிவு அங்கு விறுவிறுப்பாக ஓரளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தவிர கொங்கு மண்டலத்திலும் வட மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவானது இன்று காலையில் இருந்தே மிகுந்த விறுவிறுப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் 15%, தருமபுரி தொகுதியில் 15% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது 9 மணி நிலவரப்படி. இதே போல கொங்கு மண்டலமான ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர் மற்றும் ஆகிய சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவானது 13% நெருங்கி இருக்கிறது. ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கு விஜயதாரணி அந்த கட்சி தாவியதால் நடைபெறக்கூடிய விளவங்கோடு தொகுதி இடை 10.5% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல புதுச்சேரி புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் 12.5% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலையிலிருந்து தொடர்ந்து சூழ்நிலையில் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தேனாம்பேட்டையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கிருத்திகா உதயநிதி ஆகியோர் குடும்பத்தினரோடு வாக்களிப்பதையும் அந்த வாக்குச்சாவடியிலும் நீண்ட வரிசையில் மக்கள் வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவானது ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒப்பிடும் போது மந்தமாகத்தான் பதிவாக. மத்திய சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவானது 10%க்கும் குறைவான வாக்குப்பதிவே அங்கு ஆகியிருக்கிறது. இதே போல வட சென்னையை பொறுத்தவரையிலும் 9% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன 9 மணி நிலவரப்படி. மத்திய சென்னையை பொறுத்தவரை அங்கு தயாநிதி மாறன் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இங்கு பிஜேபியின் சார்பாக அங்கு வினோத் பி செல்வம் மத்திய சென்னையில் போட்டியிடுகிறார். தேமுதிக கட்சியின் சார்பாக பார்த்தசாரதியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்த்திகேயனும் அங்கு களத்தில் இருக்கிறார்கள் மத்திய சென்னையில். இருந்த போதிலும் வாக்குப்பதிவு மிகமந்தமாக இருக்கிறது என்றுதான் இப்போது வந்துள்ள தகவல்களின்படி தெரிய வருகிறது. வட சென்னையை பொறுத்தவரை அங்கு திமுகவை பொறுத்தவரை கலாநிதி வீராசாமியும், அதிமுகவை பொறுத்தவரை ராயபுரம் மனோவும், பாரதிய ஜனதா கட்சியை பால் கனகராஜும், நாம் தமிழர் கட்சியில் அமுதினியும் வட சென்னையில் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள சூழ்நிலையில் அங்கும் வாக்குப்பதிவு 10%க்கும் குறைவான வாக்குகளே அங்கு பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி 15%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பாக குமரகுருவும், திமுகவின் சார்பாக மலையரசனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீசனும் அதிமுகவின் வேட்பாளராக குமரகுருவுக்கும் கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அங்கு வாக்களிக்கக்கூடிய அந்த நடிகை திரிஷா அங்கு அவரது தொகுதியில் வாக்களித்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடிகை திரிஷா தனது வாக்கை பதிவு செய்யக்கூடிய காட்சியும் அதை தொடர்ந்து விளையாட்டு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 காட்சிகளையும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி தொகுதியை அடுத்து அதிக வாக்கு பதிவாகி இருப்பது தருமபுரி தொகுதியில் 15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன.